ஃபேஸ் வேக் சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்யாணி, செலிபிரிட்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனால் சாரீ ட்ரேபிஸ்ட். இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீ ட்ரேப்பிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரைடல் சாரீ ட்ரேப்பிங்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 10 ப்ளீட்ஸ் 11 ப்ளீட்ஸ் அந்த மாதிரி வச்சு ப்ரைடல்ஸ்க்கு ட்ரேப் பண்ணுறாங்க. அதை சைடு தெரியாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி எப்படி அழகாக ட்ரேப் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம கூட மாடல் ரக்ஷா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரளா காட்டன் சாரியை நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன். சாரியோட இன்னர் கார்னர் எடுத்து நான் அவங்களோட ரைட் சைடில் டக்கின் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு கீழே நான் இங்கே வந்துட்டு ஃப்ளோர் லென்த் அளவுக்கு ஃபேப்ரிக் விட்டுட்டு மேலே டக்கின் பண்ணுறேன். இப்போ நான் ஃப்ளோர் லென்த்துக்கு வந்துட்டு டக்கின் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கீழே ஃபேப்ரிக் வந்துட்டு எவ்வளோ இறக்கி கட்டியிருந்தாலும் மடிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அதுக்கு ஹெவியாக 2 ஃபால்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் லென்த்துக்கு இதை இழுத்துட்டு கீழே டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு துணி மடிஞ்சு வராது. நெக்ஸ்ட் நான் பல்லு ரஃப்பாக எடுத்துகிட்டு ஒரு ரோல் பண்ணி கொண்டு வரேன். இப்போ இந்த பல்லு ப்ளீட்ஸை சின்ன சின்னதாக எப்படி நம்ம ப்ளீட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பல்லுவோட ஃப்ரண்ட் சைட், இது பேக் சைட். இதில் இந்த கார்னர்லேருந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். செகண்ட் ப்ளீட் வந்து இதில் பாதியாக மடித்து நான் குட்டி குட்டியாக ப்ளீட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் 10 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே எடுத்த 10 ப்ளீட்ஸை வந்துட்டு அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுட்டு நான் 2-3 பின் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் தேவை. ஸோ இது வரைக்கும் நான் எல்லாமே பின் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கேன். ஒன்று, நீங்கள் சாரியை உங்கள் மேலே போட்டு ப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கலாம். இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா யாரோட ஹெல்ப்பையாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது பிடிக்க சொல்லி நீங்கள் அந்த ப்ளீட் எடுத்து பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பல்லு வந்து ப்ளவுஸோட பின் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ப்ளவுஸ் லைனில் உள்ளே தள்ளி பின் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடு அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் சைடு அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளியில், கொஞ்சம் ஷோல்டருக்கு வெளியில் வச்சு இந்த கார்னரில் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சைட் கவர் ஆகிரும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து பல்லு பார்ட் வந்து ப்ளவுஸோட பின் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு டைட்டாக கொண்டு வந்து ஹிப் பார்ட் எப்படி பின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் டைட்டாக எடுத்துட்டேன். இங்கே நான் ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணுறேன். இங்கே நான் பின் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறேன். இந்த சைட்லேருந்து நான் இங்கேயும் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். எனக்கு இங்கே நம்ம சொருகுவோம் இல்லையா, ஸோ இது வரைக்கும் இருக்கிற கிளாத்தை நான் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இங்கே நான் நிறையா ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் டக்கின் பண்ணும்போது பல்ஜாக இருக்கும். ஸோ ஒன்று மேலே வைக்காமல் கொஞ்சம் நான் இந்த ப்ளீட்ஸை நகர்த்தி தள்ளி தள்ளி வச்சு பின் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ இங்கே வந்து நான் நிறையா சென்டர் ப்ளீட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் இப்படியே பின் பண்ணி உள்ளே டக்கின் பண்ணும்போது இந்த இடம் உங்களுக்கு பல்ஜாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட்டாக தெரியறதுக்காக இந்த ப்ளீட்ஸை நகர்த்தி ஒன்று பக்கத்தில் ஒன்று தனித்தனியாக வச்சுட்டு பின் பண்ணுறேன்.
அப்போது நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பல்ஜாக அந்த இடம் தெரியாது. நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. ஸோ இப்படி நான் தள்ளி தள்ளி வச்சு இங்கே பின் பண்ணிட்டேன். இது அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் டக்கின் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்க ஃபேப்ரிக்கை இந்த சைடு நான் இழுத்து தள்ளிட்டு இதை இவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சென்டராக வச்சு டக்கின் பண்ணுறேன். இங்கே எக்ஸஸாக உள்ளே தள்ளணும் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை நான் இழுத்து ரோல் பண்ணுறேன். தெரியுதா? நாங்கள் இழுத்து ரோல் பண்ண இந்த சைடு உங்களுக்கு டைட்டாகவும் ப்ளீட்ஸும் கொடுக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை நான் இன்ஸ்கர்ட்குள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல அதை ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்கே வந்து அந்த ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இழுத்து ட்விஸ்ட் பண்ணி இன்ஸ்கர்ட்குள்ளே கொடுத்து பின் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நீங்கள் இப்படியே மடித்து இங்கே சொருகினீங்கன்னா இங்கே மடிப்பு வரும், இந்த இடம் நீட்டாக இருக்காது. ஸோ அவங்க பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் ஃபேப்ரிக்கை டக்கின் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராவை இன்னும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் டக்கின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மடித்து வர ஃபேப்ரிக் பின்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சைடில் தெரிஞ்சுக்காது. இந்த மடிப்பு இங்கே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதங்கிட்டு கவர் ஆகிடும் அப்படி. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் டக்கின் பண்ணியாச்சு. நான் இங்கே இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரியே பின்னாடி உங்களுக்கு ப்ளீட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த ப்ளீட்ஸ் வர இடத்துல நீங்கள் இழுத்து மடித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே சைட்லேயும் குட்டி குட்டியாக நீங்கள் இழுத்து ஆர்டிஃபிஷியலாக மடிப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சென்டர் ப்ளீட்டை ஓப்பனாகவும் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ ஓப்பனாக வேணான்னா இந்த இடத்துல எல்லா ப்ளீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணலாம். பின் பண்ணது வெளியே தெரியாத மாதிரி. ஸோ நான் எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து வச்சு இங்கே பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பின் பண்ணால் பிடிக்கும்னா பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம் ஓப்பனாகவே விட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சாரீ ட்ரிப்பிங் முடிச்சாச்சு. இதில் வந்துட்டு இங்கே பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்க ஒரே ஒரு பின் மட்டும் நான் இங்கே விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சாரீ ட்ரேப்பிங் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேஸ்வாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.